Hey guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஒரு நெஸ்டட் பை சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த இயர்லி ப்ரொடக்ஷன் கவுண்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்சர்ட் டோனட் சார்ட். நெக்ஸ்ட் சார்ட் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அடிஷனல் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமூவ் த பார்டர்ஸ் அண்ட் ரிமூவ் த பேக்ரவுண்ட் கலர். Next, right click the chart, click format data series and reduce the whole size, then close. Next in the chart la additional layers insert பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா click design menu, select data, next click add. இப்போ இந்த series valuesல old data remove பண்ணிட்டு new data range select பண்ணிக்கோங்க. Enter. Okay. Again okay. இப்போ இந்த சார்ட்டுக்கான ப்ராப்பர் கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. கலரை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னா இன்சைட் சார்ட்டுக்கு திக் கலர், அவுட் சைட் சார்ட்டுக்கு லைட் கலர். இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ப்ளஸ் ஐகான். நெக்ஸ்ட் டேட்டா லேபிள் பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டிக் த வேல்யூ ஃப்ரம் செல்ஸ். Next, select the data title range. OK. Change font color and untick the values. Next, align the chart in the middle and change the font as bold. இப்போ outer chartக்கு labels insert பண்ணனும். அதுக்கும் same process தான். Select outside chart. Click plus icon. Next, data label பக்கத்தில் இருக்க arrow click பண்ணிக்கோங்க. More options. Next, tick the value from cells. Next, select the data title range. OK. And untick the values. And finally we need to place the data labels in the outside of the chart. Okay guys, in the video உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புறோம். So please support GNL. Thanks for watching.